எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்னுடைய ஸ்டார் நைட் நிகழ்ச்சியினூடாக தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். ஸ்டார் நைட்டினுடைய இரண்டாவது மணித்தியாலம் என்று சொல்கின்ற பொழுது மிக முக்கியமான மணித்தியாலம் என்று சொல்லலாம். இங்கிருந்து படைப்புகளை தந்து கொண்டிருக்கின்ற படைப்பாளர்களோடு நேரடியாக பேசுகின்ற மணித்தியாலமாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய நாளும் கூட மிக முக்கியமான ஒரு படைப்பாளரோடு பேசிக்கொள்ள காத்திருக்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகள் கூடுதலாக மெயின் ஸ்ட்ரீமில் அறியப்பட்ட ஒரு பெயராக இருக்கின்றது. மிக முக்கியமான ஒருவர். இவருடைய புத்தகம் நூல் கூட தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அவரோடு தான் நாங்கள் இன்றைய நாளில் இணைகின்றோம். எங்களோடு நூலாசிரியர், பிரிசனர் நம்பர் 1056 நூலாசிரியர், அதே நேரத்தில் கீநோட் ஸ்பீக்கர், ஃபைனான்சியல் எக்ஸிக்யூட்டிவ் என்று பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒருவர், மதிப்புக்குரிய ரோய் ரட்னவேல் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரோய் ரட்னவேல் அவர்களே. வணக்கம் கோவலன், எப்படி இருக்கிறீங்க? நல்லாக இருக்கிறேன். என்று வானிலை நல்லா இருக்கிறது. ஸோ I'm feeling good about it. வெவ்வேறு தளங்களில் சந்தித்திருந்தாலும் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு நூலாசிரியர் என்ற அறிமுகத்தோடு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கின்றது இன்றைய நாள் எங்களோடு ஈஸ்ட் எஃப்எம்மோடும் நேர்களோடும் இணைந்து கொள்வது? எனக்கு பெருமையும் சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களுடைய இனம் இந்த நாட்டில் இப்படி வந்து முன்னோர் இருப்பதை பார்க்க எனக்கு மனம் குளிர்றது. எனது புத்தகங்கள் எழுதினதுக்காருக்கும் அந்த காரணம் அது ஒன்று தான். I'm sure I will get into that soon. But I'm happy to be here and thanks for having me. நன்றி. இன்றைய நாள் எங்களோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினூடாக பல்வேறு விஷயங்களை பேசிக்கொள்ள போகின்றோம். முதல்ல பல விடயங்கள் நேர்கள் அறிந்திருக்கக்கூடும். தொடர்ச்சியாக உங்களை பற்றிய விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரோய் ரட்னவேல் என்பவர் யார் என்ற இடத்துல தொடங்கலாமா? ஒரு சின்ன அறிமுகம். சின்ன அறிமுகம். நான் பிறந்த இடம் கொழும்பு, வளர்ந்தது பருத்தித்துறையில், படித்தது ஹார்ட்லி கல்லூரியில். பிறகு கனடாவுக்கு நான் 1988 ஆண்டு எனக்கு 18 வயது இருக்கும்பொழுது இங்கே வந்தேன். ஸோ இப்பொழுது 37 வருஷத்துக்கு பிறகு எவையா ஒரு 37 வருட பயணம். கனடாவில் இருக்கின்ற தமிழர்களுடைய ஒரு அடையாளப்படுத்தல் என்று வருகின்ற பொழுது இந்த பயணத்தை பல இடத்தில் அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய நூல் என்று வருகின்ற பொழுது பிரிசனர் நம்பர் 1056, ஒரு கைதி இலக்கம் 1056, அது உங்களுடைய கைதி இலக்கமாக இருந்திருக்கின்றது. போர்ச்சூழலின் போது எந்தவித காரணங்களும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட ஒருவர். அங்கிருந்து இங்கே வந்து இவ்வளவு தூரம், குறிப்பாக ஒரு ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் அசட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல் வரைக்கும் வந்திருக்கிறீங்க. அது பல இடத்துல பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த 1056 பிரிசனர் நம்பர் 1056 எழுதணும் என்ற எண்ணம் எங்கிருந்து தொடங்கியது? நான் 1988 ஆண்டு வந்த பொழுது வார எல்லா இமிக்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்களும் எல்லா வேலை செய்கிறதானே. அப்படி செய்து போட்டு 1998 ஆண்டு 10 வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வென்கூவருக்குள்ளே போய் ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. சேம் கம்பெனி தான். அங்கே போன பொழுது எனது கிளையண்ட்ஸ் எல்லோரும் வந்து வெஸ்டர்ன் கனடாவில் இருக்கிறாங்க. ஃப்ரம் வினிபெக் டு விக்டோரியா பிசி, அதுதான் எந்த ஏரியா. அப்பொழுது அங்கே 1990 ஆண்டு அங்கே போன பொழுது அவங்க கேட்பாங்க, வே ஆர் யூ ஃப்ரம், பிகாஸ் எங்களை மாதிரி ஆக்கலாம் கண்டதில்லை ஆக்கம். அப்போ கதையை சொல்ல ஸ்ரீலங்கா பற்றி கதைக்கிறது, யுத்தத்தை பற்றி கிடைக்கிறது, அப்படி இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது சம் ஆஃப் மை கிளையண்ட்ஸ் சொன்னார்கள், நீங்கள் ஒரு புத்தகம் எழுத வேண்டும் அதை பற்றி. அந்த நேரத்தில் நான் இளம் வயது, கல்யாணம் கட்டி யங் ஏஜ், அப்போ டைம் இருக்குல்ல புத்தகம் எழுதுறதுக்கு. பிறகு இங்கு 2016 ஆண்டு திருப்பி டொரண்டோக்கு வந்தேன். 20 வருஷத்துக்கு பிறகு, ஆல்மோஸ்ட் 2017. அதுக்கு முதல் வந்த காரணம் என்று சொன்னால் 2009 எங்கண்ட யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேஷனல் போஸ்ட் என்ற ஒரு நியூஸ் பேப்பரில் எங்கள் இனத்தை பற்றியும் எங்களோட போராட்டத்தை பற்றியும் கேவலமாக எழுதி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் ஒரு இமெயில் ஒன்றை அந்த நியூஸ் பேப்பருக்கு அனுப்பினேன். அந்த எடிட்டர் வந்து என்னை ரிப்ளை பண்ணி சொன்னார், why don't you write a column about the struggle. இப்போ மார்ச் 2009 தான் முதலாக நான் ஒரு நேஷ்னல் நியூஸ் பேப்பருக்கு எங்களின் வரலாறு, இலங்கையில் நடந்த அநியாயங்களை எழுதக்கூடியாக முதலாக எழுதினேன். வாய் கேண்டர்ஸ் தமிழர்ஸ் ஆர் அப்செட் என்ற ஒரு எடிட்டோரியல். அதில் தொடங்கின பயணம் கொஞ்சம் கொஞ்சமாக 2017 ஆண்டு
18ஆம் ஆண்டு அது ஒரு புத்தகமாக வர வேணும் என்று சொல்லி அந்த எடிட்டரே என்னை ஹெல்ப் பண்ணது இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆக்கலை. ஸோ ஐ வாண்ட் டு டெல் தி ஸ்டோரி ஃபார் 3 ரீசன்ஸ். ஒன்று, நான் தமிழ்ஸுக்கு எங்கள்ட கதை தெரியாது. அந்த கதையை நாங்கள் சொல்ல வேண்டும் த்ரூ த லென்ஸ் ஆஃப் ஒன் பர்சன். இலங்கையில் lot of people were affected, including me. எனது கதை வந்து இதுக்கு வந்து ஒரு கூட்டு கதை. எனது எந்த அனுபவங்களை நான் ஒரு மொத்தமாக சொல்லக்கூடிய மாதிரி இந்த புக்கை நான் எழுத படிக்கிறேன். கோவிட் வந்தபோது தான் நான் ஸ்டார்ட் பண்ண எழுத போகிறேன் 2021. ரெண்டாவது ரீசன், எமது அடுத்த சமுதாயம், அடுத்த ஜெனரேஷன் எங்கள்ட கதையை சொல்ல வேணும்ன்றக்காக எழுதினது. இப்போ நீங்கள் சொல்கின்ற பொழுது சொல்லியிருந்தீங்க எங்களோட கதையை சொல்ல வேண்டும் என்று. ஆனால் அந்த நூலை படிக்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது பல விடயத்தை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஒரு புத்தகம் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியுமா என்ற பொழுது ஆம் என்ற பதில் அங்கே கிடைக்கும். அது எங்களுடைய வரலாறு சார்ந்த விடயங்களை நிறைய இடத்துல சொல்லியிருக்கின்றீர்கள். போர்ச்சூழலாக இருக்கட்டும், புலம்பெயர்ந்து வருகின்ற இனம் எவ்வாறான சவால்களை சந்திக்கின்றார்கள் என்றதை சொல்லியிருக்கிறீங்க. அதே நேரத்தில் இந்த ஃபைனான்ஷியல் ஃபீல்டு, ஆசிட் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி என்று வருகின்ற பொழுது கூட கன்னடத்தில் நிறைய விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருந்தது. எப்படி அந்த அவ்வளோத்தையும் ஒரே நூலில் கொண்டு வரணும் என்ற விருப்பம் ஒரு ஃபைனான்சியல் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கின்ற பொழுது தோன்றிய விஷயமா, இல்லாட்டி இந்த ஃபைனான்ஷியல் லிட்ரஸியும் சேர்த்து சொன்னால் நல்லா இருக்கும் என்ற ஒரு தேடலா? இல்லை, நான் இந்த புத்தகம் எழுதும்போது ஒன்று நான் யோசித்தேன் என்றால், இட்ஸ் நாட் அ புக் அபவுட் சஃபரிங், இட்ஸ் அ புக் அபவுட் சக்ஸஸ். அண்ட் ஐ வாண்டட் டு டெல் த நான்-Tamil ஆடியன்ஸ் த சக்ஸஸ், த கலெக்டிவ் சக்ஸஸ் ஆஃப் அவர் கம்யூனிட்டி. அது சொல்கிறதுக்கு you have to talk about all these things. And நான் மாத்திரம் இல்லை சக்ஸஸ், கணக்கு எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற பலர்கள் they come a long way in ஒரு 30 years. By definition 30 years என்றால் அது வந்து one generation. In one generation Tamils have come up so far. We are one of the most successful immigrant groups in Canada. அந்த எங்களுடைய அது எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அதையும் எடுத்து காட்டணும் தான் அந்த புத்தகம் எழுதினது. ஸோ ஃபார் தேட் ஐ had to touch on all this. War, moving to Canada, and then growing up in Canada, success through that. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சொல்லுவாங்க ஸ்டோரி ஆர்க் அண்டு. ஸோ இட்ஸ் அ ஆர்க். ஸோ புத்தகம் வந்து ஒரு ஒன் தேர்டாக நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்போ பிரசிடென்ட் நம்பர் 1056 என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் சாதித்த ஒருவர் தருகின்ற ஒரு நூலாக கூட இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும், இன்னும் இந்த நாட்டை பொறுத்தவரை புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், வேறு ஊர்களாக நகரங்களாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. இந்த ஹார்ட் ஒர்க் எதை கொண்டு வரும் என்றதை உங்களோட நூலை படிக்கின்ற பொழுது மிக கிளியராக பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த இமிக்ரெண்ட் என்றதை கடந்து பார்க்கின்ற பொழுது இங்கு வாழ்ந்து வருகின்ற அடுத்த தலைமுறை, குறிப்பாக ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவர்களுக்கான மோட்டிவேஷன் தேவைப்படுகின்ற பொழுது கூட இப்படியான கதைகள் பல இடத்துல சொல்லப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த மெயில் ரூம் கிளார்க் டு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் என்று வருகின்ற பொழுது எப்படி இருந்தது அந்த பயணம்? எதனால் சாத்தியப்படுது? Hard work is important. Sometimes luck is also important. And the harder you work, the more luck you find. எனக்கு உண்மையான மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால், இந்த புத்தகத்தை படித்த இங்கு பிறந்து வளர்ந்த தமிழ் இளம் சமுதாயம், they are very inspired by the story. இது வந்து ஒன்றை ப்ரூவ் பண்ணியிருக்குது. எங்களின் தமிழ் மக்களின் முயற்சி எப்படி அதை gave us a very positive outcome collectively. அப்போ எங்கள் இடம் சொன்னதுக்கு அதை நாங்கள் எடுத்து காட்டுவோம். அவ்வளோ ப்ரவுட் நாங்கள், how much we have come far, right? ஸோ அதுதான் எனக்கு one of the biggest achievement of this book, to give others inspiration
through this book, through this story. பல இடத்துல இருக்கின்ற தேடலாக கூட இருக்கும் இந்த தமிழ் சமூகம் அல்லது மாற்றின சமூகம் என்று வருகின்ற பொழுது வழி நடத்துபவர்கள் யாரை பார்த்து வளர்கின்றோம், அதே நேரத்தில் வீட்டில் சொல்லப்படுகின்ற கதைகள் கூட பல இடத்துல அடுத்த தலைமுறைக்கு பொருத்தமில்லாத கதைகளாக இருக்கும். மோட்டிவேஷன் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் எதை பார்த்து வளர்கின்றோம் அல்லது எந்த இடத்துல வளர்கிறோம் என்றதுதான் உங்களை ஒருவராக தீர்மானித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கின்றது. நீங்கள் வளர்ந்த இடம், நீங்கள் வளர்ந்து வந்த இடங்கள் என்றது பல இடத்துல உங்களுக்கான பல்வேறு வாய்ப்புகளை தந்திருக்கிறது. இதில் இருக்கிற மற்றொரு கேள்வியாக இருக்கு, நூலாசிரியர் ரோய் ரட்னவேலை பொறுத்தவரை பல இடத்துல பல விஷயங்களை துணிச்சலாக எழுதி கொண்டு வாரீங்க. அண்மை காலத்தில் கூட பல விமர்சனங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிரிட்டிசம் என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமான பல்வேறு ஆர்டிக்களை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்படியான விமர்சனங்களை சந்திக்கின்ற ஆர்டிக்கள் கதைகளை ஏன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதனுடைய முக்கியத்துவம் எப்படி பெறுகின்றது? அந்த டைவர்சிட்டி ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க, பன்முகத்தன்மையான சிந்தனைகள், ப்ளூரலிசம், அது சொல்கிறது பன்மைத்துவமும் நினைக்கிறேன் தான் தமிழ் வேர்டு. நான் ஒரு நாளும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துக்களை நான் நம்புறதில்லை. You have to think for yourself. And அதேபோல் மாறுபட்ட கருத்து கண்ணோட்டம் கொண்ட அனைவரும் எதிரிகளும் இல்லை, துரோகிகளும் இல்லை. So what I want to do is to get a community to have good, friendly, thoughtful debates. ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு ஒரு நாகரிகமான விவாதம் முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் இப்போ எழுதி கொண்டு போனதை பற்றியும் ஐ வாண்ட் பீப்புள் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி. சொல்கிறது ஆக்கப்பூர்வமான உரையாடல், கன்ஸ்ட்ரக்டிவ் டயலாக். அதை நான் ஹைலி என்கரேஜ் பண்ணுறேன் எங்கள் சமூகத்துக்கு. அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஆசெட், ஒரு சொத்து. தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எங்களோடு ரோய் ரட்னவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த நூல் என்று பார்க்கின்ற பொழுது பிரிசனர் நம்பர் 1056 என்றது பல்வேறு விடயங்களை பேசியிருக்கின்றது. குறிப்பாக இப்போ ரோய் ரட்னவேலை பொறுத்தவரை இந்த நூலினூடாக நிறைய விடயங்களை தந்திருக்கிறீங்க. பல விஷயங்கள், பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றது. பல இடத்துல ரெக்கக்னிஷன் நிறைய இருந்திருக்கின்றது. பெஸ்ட் செல்லிங் புக்ஸாக கூட கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக இடம் பிடித்திருக்கின்றது பல்வேறு இடத்துல. எப்படியான விருதுகள், அங்கீகாரங்கள் இந்த நூலுக்கு கிடைத்திருக்கின்றது? எப்படியான விஷயங்கள் இப்பொழுதும் கிடைக்கின்றது? அது ஃபர்ஸ்ட் வீக் இந்த நூல் ரிலீஸ் பண்ணது ஏப்ரல் 18 2023. ஸோ 1 வீக் அந்த ஃபர்ஸ்ட் வீக் பெஸ்ட் செல்லராக வந்தது இந்த புத்தகம். செகண்ட் வீக் became number 1 bestseller in the country. அதன் பிறகு அமெரிக்காவில் ஒரு ஆக்சியம் புக் அவார்டுன்னு சொல்லி ஒரு அவார்டு இருக்குது. அது பிரான்ஸ் மெடல் ஃபார் மெமோர் பயோகிராஃபிக்கு கிடைத்தது இந்த புத்தகத்துக்கு. அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. அதெல்லாம் எழுதும் பொழுது இப்படிலாம் கிடைக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை. முதலாக எழுதும் பொழுது செல்ஃப் பப்ளிஷ் பண்ணணுன்னு தான் தொடங்கினேன். பிறகு ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சு அதை நாங்கள் அந்த மேனுஸ்கிரிப்டை 17 பப்ளிஷர்ஸுக்கு அனுப்பி 16 பேர் ரிஜெக்ட் பண்ணி கடைசியாக பெங்குவின் ரேண்டம் ஹவுஸ் தான் இந்த மேனுஸ்கிரிப்டை பிக்கப் பண்ணி புக்காக வரவணும்ண்டு. ஸோ அதை எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவங்கள அப்ரூவ் பண்ணது இருந்தது. அதன் பிறகு எங்கள் காலின்ஸ் என்ற கனடாவின் 18வது பிரதமர் பிரையன் மல்ரோனி அதை என்டோஸ் பண்ணார் அந்த புக்கை. அந்த கவர்களுக்கு பின்ன பேரங்க இருக்க அவர்கிட்ட என்டோஸ்மெண்ட் ஃபார் த புக். ஸோ தட் மேட் த புக் வெரி சக்ஸஸ்ஃபுல். தற்பொழுது நான் இந்த புத்தகத்தை ஒரு தரப்படமாக மாற்றுவதற்காக வழிபாடுகள் செய்து கொண்டு வருகிறேன். லெட்ஸ் see what happens. ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் சார்பில் உங்களுடைய அந்த விருதுகளுக்கும் உங்களுடைய பயணத்துக்குமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் FM 102.7 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மில் ஸ்டார் நைட் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். எங்களோடு பிரிசனர் 1056 நூலாசிரியர் திரு ரோய் ரட்னவேல் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக அவரோடு பேசிக்கொள்ளப் போகின்றோம். இந்த பொழுதில் நன்றி வணக்கம். மீண்டும் பேசலாம். FM 102.7 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம். எங்களோடு நூலாசிரியர் பிரிசனர் நம்பர் 1056 நூலாசிரியர், அதே நேரத்தில் ஃபைனான்சியல் எக்ஸிக்யூட்டிவ்
இன்டர்வியூ, அதே நேரத்தில் இப்பொழுது கீநோட் ஸ்பீக்கர் என்று பல்வேறு விடயங்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பல்வேறு விடயங்களை சாதித்தவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த சில விஷயங்கள் கொண்டாடி கொள்ளக்கூடியதாக இருக்கும். தன்னுடைய பயணம் சிறப்பாக அமைகின்ற பொழுது அந்த பயணத்தினூடாக மற்றவர்களுடைய பயணத்தையும் அந்த வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றது கூட பெரிய ஒரு விஷயமா பார்க்கலாம் ரோய். குறிப்பாக இந்த இடத்துல உங்களோட நூலை பார்க்கின்ற பொழுது பல இடத்துல பலருக்கு மோட்டிவேஷனை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ குறிப்பாக கனடாவை பொறுத்தவரை இமிகிரண்ட் பேஸ் கம்யூனிட்டி என்றது கூடுதலாக இருக்கணும். எங்களை மாதிரி பலரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள், வந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்போ ஹை ஸ்கூலாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற ஒரு நிகழ்ச்சியாக கூட இருக்குது. இப்போ பல இடத்துல மக்களோடு பழகின்ற பொழுதும் சரி, ஸ்டூடெண்ட்ஸோடு பேசுகின்ற பொழுதும் சரி, இந்த தலைமுறை மாற்றம் அப்படி இல்லாட்டி புலம்பெயர்ந்து வருகின்றவர்கள் சொல்கின்ற விடயங்களை பார்க்குற பொழுது கன்னடத்தில் நிறைய எக்ஸ்கியூஸ் இருக்குது. எனக்கு இதனால் இது கிடைக்கல, இல்லாட்டி வேறொருவரை கைகாட்டி விட்டுட்டு போகிற ஒரு தன்மை இருக்குது. இதற்காக நாங்கள் என்ன செய்தோம் என்று யோசிக்காத பல விஷயங்களை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ரோய் ரட்னவேலை பொறுத்தவரை நீங்கள் ஒரு 17 வயதில் சிறை கைதியாக இருந்திருக்கிறீங்க. 18 வயசில் கனடாக்கு வரீங்க. கனடாக்கு வந்து வித்தின் ஒரு 4-5 நாளில் உங்களுடைய தந்தை இறக்கின்றார். இப்படியான சூழலில் பல எக்ஸ்கியூஸை ரோய் ரட்னவேல் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த எக்ஸ்கியூஸை கடந்து நிறைய இடத்துல வந்திருக்கிறீங்க. எப்படி இதை பார்க்குறீங்க? இந்த எக்ஸ்கியூஸ் இல்லாமல் தொடர்ந்து முன்னேறுவதற்கான வழிமுறைகள் எப்படி இருக்கின்றது? என்னென்னு சொன்னால், எனது தந்தையார் இறந்த பொழுது half of me died with him. The other half became a fighter. நான் நினைத்தேன், if I lived well enough, if I become successful, then I could have given the life that he always wanted to have. என்ன ஏர்போர்ட்டில் அனுப்பும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், don't just survive but live. And so அது வந்து எனக்கு நன்றாக தாக்கி விட்டது அந்த வார்த்தை. இப்போ அவர் இறந்தது வந்து அந்த that became my coal for the furnace of my ambition. But then, the next 30 years, I'm going to work hard, try to achieve the maximum I can achieve. Success. Success is not about money, but with success, sometime you get money. அந்த தான் ஒரு டிரைவாக வந்தது. என்னை பொறுத்த வரையில் நான் ஒரு நாளும் எக்ஸ்கியூஸுகள் சொல்கிறேன். But you cannot lie to yourself. You know, a lot of people lie to themselves, but you can't. என்னை பொறுத்த வரையில் நீங்கள் வந்து outcome of your life is not guaranteed. You can't control that. But the input you can control. இப்போ உங்களோட இன்புட் வந்து உங்களுக்கு டிசைர்ட் அவுட்கம் வராட்டிக்கு இன்புட்டை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 20 to 30 என் இன்புட் வந்து பேட். நான் ஆங்க்ரி, அப்செட், ஐ ஆல்வேஸ் பிளேமிங் அதர் பீப்புள். பார்த்தா இந்த அவுட்புட் வந்து வெரி பேட். ஸோ ஐ ஸ்டார்டட் டு திங்க் அபவுட் ஹவ் கேன் ஐ சேஞ்ச் மை இன்புட். டேக் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. Control your anger. Control your emotions. Stay focused. Go to the gym. Get in shape. Because healthy mind is healthy body is healthy mind. So இதுகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்தது தான் இந்த புத்தகத்திலும் இருக்குது, நீங்கள் வாசிப்பீங்க, right? So that's sort of my advice to anyone, because it's better to go to take a look at yourself in the mirror and see what could you have done differently to have a better outcome. நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறீங்க. மற்றொரு கேள்வியாக கூட இருக்கலாம். இப்போ உங்களை போன்றவர்கள் இப்போ ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் என்று வருகின்ற பொழுது இந்த கரியரில் ஒரு மிக நீண்ட தூர பயணத்தின் பின்னர் பல இடத்துல சாதித்திருக்கிறீர்கள், பல பெரிய பொசிஷன்ஸில் இருக்கிறீங்க. இப்படி வந்த ஒருவர் தன்னுடைய கதையை சொல்லணும் என்று வருகின்றது. அப்படி இல்லாட்டி குறிப்பாக தான் பட்ட விஷயங்களை, தன்னுடைய இனம் பட்ட விஷயங்களை வந்து மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வருகின்ற பொழுது ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள், நான் இந்த தூரத்துக்கு வந்து விட்டேன், இது எனக்கு தேவையில்லை. அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய தூரம் வளர்ந்த பின்னர் இந்த அடையாளங்கள் எனக்கு தேவையில்லை என்று பல இடத்துல பார்த்துக்கொள்ளலாம். எது உங்களை எவ்வளவு தூரம் இன்னும் உங்களுடைய அடையாளங்களோடு வைத்திருக்குது? நான் இப்போ சொல்கிறேன்னா, I am an accidental Sri Lankan by birth, unapologetic Tamil by heritage, and a proud Canadian by choice. நான் மண்ணை விட்டு வெளியே வந்தாலும் மண்ணிலிருந்து வெளியே போகவில்லை. எனது கலாச்சாரம், பண்பு, மொழி இதெல்லாம் நான் ஒரு பிரியமானால், நான்
ஒரு நாளும் நான் தமிழன் என்று சொல்லி வைக்கப்படவும் இல்லை. யாரும் கேட்டால் நான் சொல்லுவேன் தமிழ், ஈழத்தமிழன். அந்த புத்தகம் எழுதினதுக்கு பல காரணங்கள் ஒன்று வந்து, இன்னொரு காரணம் வந்து டொரண்டோக்கு வந்தா பிறகு எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் கம்யூனிட்டி 20 இயர்ஸில் எவ்வளோ முன்னேறிட்டோம். அதோட காரணம் என்ன சொன்னால் எங்கள்ட ஃபேமிலி வேல்யூஸ், focus on education, hard work. These are basic things that makes a community success, makes a person success. அதால தான் எனக்கு அந்த தமிழன்ற ஒரு பற்றி இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ராங் பிலீவ்ஸ் அபவுட் தமிழ். அவங்களெல்லாம் வீட்டை கூட்டி கொண்டு வந்து எங்களை சாப்பாடெல்லாம் எடுத்து செஞ்சு கொடுத்து I want them to learn about our culture. And that's when we can become successful in this country, when people can understand who we are as people. இப்போ யூதனத்தை பாருங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான்னு. We are very close-knit, united, they are focused. எனக்கு அதான் ஒரு விருப்பம். Now we need to be like that. Now we are almost there, and I think we can get there. எங்கண்ட responsibility is to make our ancestors proud and the next generation proud. இப்போ நிறைய விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பிரஸ்னர் நம்பர் 1056ன்றது ஆங்கிலத்தில் வந்த நூலாக இருக்குது. அதே நேரத்தில் ஆடியோ புக் கூட பல இடத்துல கேட்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இந்த நூலை வந்து தமிழில் எதிர்பார்க்கலாமா? தமிழில் நல்லதொரு கேள்வி. தமிழில் அந்த மொழிபெயர்ப்பு நடந்து முடிந்து விட்டது. ஆனால் அதை திருப்பி எடிட் பண்ண வேண்டும். இந்தியாவில் தான் இதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 மாதங்களில் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணலாம்னு ஒரு விருப்பம். நிறைய விடயங்கள் பேசியிருக்கின்றோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தையும் அனுமதித்திருக்கின்றோம். நிறைவாக ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்ற நேயர்களுக்கு எழுத்தாளர் ரோய் ரத்னவேல் அவர்கள் என்ன சொல்ல விரும்புகின்றார்? நான் என்ன சொல்வதென்றால், ஒரு மனிதருக்கு only 2 things need to be guaranteed: freedom and choice. When you have freedom and choice, the society will reward you for the good choices you make. You'll be punished for the bad choices you make. So it's really up to you to decide, are you making good choices in your life or bad choices in your life? Can't blame anyone. Take responsibility. And every single Tamil person did that. We will become one of the most successful immigrant group. We are already there, but we can be 10 times, 20 times successful than we are today. நன்றி ரோய் ரத்னவேல் அவர்களே. இன்றைய நாளில் எங்களோடு இது சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கும், ஒரு குறுகிய பொழுதில் எங்களோடு இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கும் ஈஸ்ட் எஃப்எம்மின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி உங்களுக்கு. நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். நன்றி. எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றோம். ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பகுதியில் எங்களோடு மிக முக்கியமான நூலாக பெஸ்ட் செல்லர் என்ற மிக முக்கியமான இடத்தினை பிடித்துக் கொண்டு பிரிசனர் நம்பர் 1056 நூலினுடைய நூலாசிரியர் திரு ரோய் ரத்னவேல் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இது போன்று மற்றொருவரோடு மீண்டும் அடுத்த வாரமும் நிகழ்ச்சியை சந்திக்கும். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஸ்டார் நைட்டோடு.